அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நாம் இன்றைய தினம் நோற்ற நோன்பு, தொழுத தொழுகைகள், மற்ற நல்ல அமல்கள் அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நற்கூலிகளை அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் தொடர்ந்து தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் தராவீஹ் தொழுகையில் நாம் ஓதிய பகுதியில் 2-3 சூறாக்களுடைய பகுதிகள் வந்தன. அதில் குறிப்பாக முழுமையாக ஒரு சூரா ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்து யூசுப் என்கின்ற அந்த அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சூறாவுக்கு மற்ற சூறாக்களுக்கு இல்லாத சில தனித்தன்மைகள் உண்டு. கிட்டத்தட்ட 111 வசனங்கள் இடம்பெறக்கூடிய இந்த அத்தியாயத்தில் ஒரு முழு வரலாறு விடுபடல் இல்லாமல் சொல்லி முடிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு முழு வரலாறு ஆரம்பம் முதல் கடைசி வரை மற்றெங்கும் இடம்பெறாமல் ஒரே இடத்தில் ஒரே மூச்சில் சொல்லி முடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு நிலை என்பது வேறு எந்த சூறாக்களிலும் இடம்பெறவில்லை. இன்னும் சொல்ல போனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறு என்பது வெறுமனே இந்த சூறாவில் மட்டும்தான் இடம்பெறுகிறது. இது அல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான் 2 சூறாக்களில் இடம்பெறுகிறதே தவிர, அன்ஆம் என்ற அத்தியாயத்திலும் அதற்கு பிறகு மூமின் என்கின்ற ஒரு அத்தியாயத்திலும் பெயர் தான் இடம்பெறுகிறதே தவிர வரலாறு எங்கும் வேற எந்த இடத்திலும் வரவில்லை. அந்த அளவிற்கு ஒரே சூறாவில் ஒருங்கு திரட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று முழுமை என்பது இந்த சூறாவுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. இது ஒரு முக்கியமான அம்சம். ரெண்டாவது, இந்த சூறாவில் முழுக்க அந்த வரலாறு இடம்பெறுவதுதான் நோக்கமாகவும் இருக்கிறது. 111 வசனங்கள் என்று சொன்னேன். இந்த 111 வசனங்களில் சொர்க்கம் நரகம் பற்றி எங்கும் வரவில்லை. பெரிய சூறாக்கள்ல சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எங்காவது 1-2 இடத்துல வந்துடும். ஆனால் இவ்வளவு நீளமான நிறைய வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயத்தில் சொர்க்கம் நரகம் என்பது ஒரு தடவை கூட இடம்பெறாமல் ஒரு சூறா அப்படின்னு சொன்னால் அது இந்த சூறாவாகத்தான் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இது வரலாறு சொல்வதற்கென்றே பேசப்படக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சூறா ஏன் அருளப்பெற்றது என்கின்ற அந்த பின்னணியை பார்க்கும்போது வரலாறு சொல்வதுதான் இதனுடைய நோக்கம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட மக்காவினுடைய காலகட்டத்தில் அருளப்பெற்ற சூறா தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 10 எண்ணிக்கைக்கு மேல் 20க்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையில தான் இந்த சூறா இறங்குச்சு. 12வது அல்லது 13, 15 இப்படி ஏதோ 10லிருந்து 20க்குள்ள ஏதோ ஒரு எண்ணிக்கையில தான் இந்த சூறா இறங்குச்சு. இதற்கு முன்பு அல்லாஹ் சில அத்தியாயங்களை இறக்கினான், சில வசனங்களை இறக்கினான். அந்த வசனங்கள் ஃபுல்லா என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, கான்செப்டுகளை பேசிக்கிட்டே இருந்துச்சு, தியரியை பேசிக்கிட்டே இருந்துச்சு, கொள்கைகளை பேசிக்கொண்டே இருந்தது. அப்ப அந்த கொள்கைகளை தியரிகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது வரலாறு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. நமக்கு கூட வரலாறு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும், கதை சொல்கிற மாதிரி, கதை கேட்குற மாதிரி நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி கான்செப்டுகளையும் அதே போல் தியரிகளையும் அடிக்கடி கேட்டு பழக்கமான அந்த சஹாபாக்கள் முதல் முறையாக ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு வரலாறு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினான். அதுவும் ஒட்டுமொத்தமாக எக்தம் இறக்கினான். அந்த 111 வசனமும் அங்கொன்னும் இங்கொன்னுமா இறங்கலை, மொத்தமாக இறங்குச்சு. கிட்டத்தட்ட இந்த சூறாவினுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் எடுத்து வாசித்தால் ஒரு நாடகம் வாசிக்கிற மாதிரியே இருக்கும். தொடர்ச்சியாக வாசிச்சிங்கன்னு சொன்னால்
ஒரு நாடகம் வாசிக்கிற மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு காட்சி முடிஞ்சு அடுத்த காட்சி அடுத்த சீன் தொடங்குகிற அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலேயே இந்த சூறா இருக்கும். அப்போ முழுக்க முழுக்க வரலாறு பேசுகிற நோக்கத்திலேயே இந்த சூறா இறங்குச்சு அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த சூறாவினுடைய நோக்கங்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு சூறாவும் பல நோக்கங்களை முன்னிட்டு அருள பெற்றிருக்கும். இந்த சூறா சில நோக்கங்களுக்காக அருள பெற்றது தான். அந்த நோக்கங்கள் நிறைய உண்டு. அதில் ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் காணக்கூடிய கனவு என்பது அது உண்மையாகத்தான் இருக்கும். அது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அது எதிர்காலத்தில் உடனடியாகவோ அல்லது கொஞ்சம் காலம் கழித்தோ அந்த கனவு நனவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை சமூகத்திற்கு உணர்த்துவது இந்த சூறாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். பொதுவாக நம்மள்ட்ட அந்த கனவுங்கிற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்பிக்கை இழந்த விஷயத்திலேயே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. யாராவது நம்ம ஃப்ரெண்டு நம்மள்ட்ட ஏதாவது ஒரு தகவல் சொன்னார்னு வச்சுக்கோங்க, அது ஏற்றுக்க முடியாத தகவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? உடனே அவரை பார்த்து, என்ன கனவு உணவு வண்டி அப்படின்னு கேட்போம். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ ஏதோ ஒரு உலகத்தில் நிதர்சனம் இல்லாத ஏதோ ஒரு நிழல் உலகத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற, நம்ப முடியாத ஒரு உலகத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் பெரும்பாலும் கனவை நாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். கனவுன்னு சொன்னாலே அது நிஜம் கிடையாது, அது உண்மைக்கு அப்பாற்பட்டது, கற்பனையானது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட இருக்குது. அது கூட இப்படி ஒரு வார்த்தை கூட பயன்படுத்துவோம். நம்ம என்ன பகல் கனவு காண்றியா அப்படின்னு கூட கேட்போம். அப்போ கனவுன்னு சொன்னாலே உண்மைக்கு அப்பாற்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்குள்ளே இன்றைக்கு மண்டி கிடப்பதை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் ஒரு முஸ்லிம் காணக்கூடிய கனவு என்பது எதிர்காலத்தில் உடனடியாகவோ அல்லது கொஞ்சம் காலம் கழித்தோ அவருக்கு தேவைப்படக்கூடிய வழிகாட்டலை சுமந்து வரக்கூடியதாக இருக்கும், அல்லது எச்சரிக்கையை சுமந்து வரக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் அந்த கனவு நனவாவதற்கான வாய்ப்புண்டு என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொல்வது இந்த சூறாவினுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம். அதனாலேயே அல்லாஹ் இந்த சூறாவில் 4 கனவுகளை வைக்கிறார். 4 கனவுகள் இதில் இருக்குது. முடிஞ்சா நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் 4 கனவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது கண்ட கனவு, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தமக்கு சஜிதா செய்வதாக கண்ட கனவு. அது எப்படி பலித்தது என்பதை இந்த சூறாவினுடைய இறுதியில் அல்லாஹ் சொன்னான். அவர்களுடைய 11 சகோதரர்கள் தாய் தந்தை எல்லாருமாக சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள். அவர்களுடைய காலத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதை சஜிதா செஞ்சதாக பின்னால அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த கனவு இப்படி நிறைவேறுச்சு. அதே மாதிரி சிறை கூடத்தில் இருக்கும்போது சக சிறையாளர்கள் சக கைதிகள் கண்ட 2 கனவு, அதுவும் இந்த சூறால வருது. ஒருத்தர் திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பதை போல கனவு காணுகிறார். அவர் தன்னுடைய கனவை சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. நீங்க மன்னருக்கு அநேகமாக மன்னருடைய கிச்சன் வேலையை நீங்க கையாளுவீங்க, அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. இன்னொருத்தர் கனவு கண்டார். என்னுடைய தலைக்கு மேல் ஒரு ரொட்டி இருக்கிறது, அதை பறவைகள் கொத்தி தின்பதை போல் நான் காணுகிறேன் அப்படின்னு அவர் கனவு காண அவருக்கு தீங்கு நேர போகிறது அப்படிங்கிறத முன்னறிவு என்ன செஞ்சாங்க, இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள். இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னதெல்லாம் மன்னருடைய காதுக்கு போய் மன்னர் ஒரு கனவு காண அந்த கனவுக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த விளக்கம் என்பது ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலையை அறிவித்தது. எகிப்தில் நேர இருந்த ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலையை அறிவித்தது. அந்த நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்கான திறனும் ஆற்றலும் புரிதலும் என்னிடத்தில் இருக்கிறது. எனவே அந்த சிவில் சப்ளை அந்த பொறுப்பை என் கையில் கொடுங்க நீங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமே அந்த பொறுப்பை வாங்கி அந்த அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து அதை செவ்வனே நிறைவேற்றி காட்டினார்கள் என்கின்ற செய்தியையும் பார்க்கிறோம். இப்படி மொத்தம் 4 கனவை பற்றி அல்லாஹ் என்ன செய்யலாம் அந்த சூறாவில் சொல்லி, ஒரு முஸ்லிம் காணக்கூடிய கனவு என்பது உடனடியாகவோ அல்லது கொஞ்சம் காலம் கழித்தோ கண்டிப்பாக நனவாகும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். உலகத்தில் கனவுக்கு பெரும்பாலும் விளக்கம் சொல்லக்கூடிய அந்த துறை சார்ந்த அறிஞர்கள், உளவியல் அறிஞர்கள் இருக்கிறார்கள்.
நம்முடைய அதாவது இந்த உளவியல் அறிஞர்களில் தலை உயர்ந்த இடத்துல பேசப்படக்கூடியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு கனவை பற்றி அவரிடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சொல்றார், கனவுகள் என்பது தெய்வீக செயல்பாடாக கருதப்பட்டதால் கனவுகளை உண்டாக்கும் காரணிகளை பற்றி அறிவியல் பூர்வமாக அறியும் அவசியம் ஏற்படவில்லை. கனவுங்கிறது தெய்வத்திலிருந்து வருது, கடவுள்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட ஊறி இருக்கிறதுனால ஏன் அந்த கனவு வருதுன்னு அறிவியல் பூர்வமாக சிந்திக்க தேவையில்லாமல் போச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இதை என்ன செய்யறாருன்னு சொன்னால் விமர்சிக்கிறார். இதை விமர்சிக்கிறார். கனவுங்கிறது கடவுள்கிட்ட இருந்து தான் வரது கிடையாது, அது ஏற்கனவே படிந்து இருக்கக்கூடிய இந்த படிமங்களிலிருந்து ஏற்படுகிறது அப்படின்னு அவர் சொல்றார். சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஆழ் மனதுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆழ் மனதுக்குள்ள என்ன போய் படிஞ்சிருக்குதோ அந்த படிமங்களுடைய வெளிப்பாடு தான் கனவு என்று அவர் விளக்கம் சொல்கிறார். சொல்லும்போது சொல்றார் அவரு, கனவுகள் நம்முடைய ஆழ்ந்த கவலைகளையும் ஆசைகளையும் வெளிப்படுத்துகின்றன. மேலும் அவை அடக்குமுறையான குழந்தை பருவ ஆவேசங்கள் அல்லது நினைவுகளுடன் அடிக்கடி ஒத்துப்போகிறது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர்கள் அடக்கி அடக்கி சில ஆசைகள் நிறைவேறாமல் போயிருக்கும். அந்த ஆசைகள் தான் பிற்காலத்தில் கனவாக வருகிறது. நமக்கு நடக்க முடியாம போன அல்லது நமக்கு கோபம் ஊட்டக்கூடிய எதெல்லாம் போய் நம்முடைய ஆழ் மனதில் பதிந்து போய் இருக்கிறதோ அதுதான் கனவுகளாக வெளிப்படுகின்றன என்பது உளவியல் பார்வையாக இருக்கிறது. ஆனா இந்த பார்வை மிகப்பெரிய தப்பு. சொல்ல போனா இந்த பார்வை என்பது இறைவனை மறுக்கக்கூடிய சித்தாந்தம் கொண்டது. ஏன்னா கனவு என்பது இவர்கள் சொல்ற மாதிரி ஆள் மனதில் என்ன பதிஞ்சிருக்குதோ அதிலிருந்து ஏற்படுறதும் இருக்குது, ஆனால் அல்லாவிடம் இருந்து வருவதும் இருக்கிறது. அப்ப எனவே இஸ்லாமிய கான்செப்ட் படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இறைவனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடர்பை கட் பண்ற அந்த வேலையைத்தான் பெரும்பாலும் மதச்சார்பின்மைவாதிகள் செய்வார்கள். செக்யூலரிஸ்ட்னு பேசுறவங்க ஃபுல்லாருமே மனிதனுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே தானா உருவானது அப்படிங்கிற கான்செப்டை தான் பேசுவாங்க. அப்ப எனவே எந்த இடத்திலையும் இறைவனுடைய தொடர்பு மனிதனுக்கு வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஜாக்கிரதை உணர்வோட இந்த செக்யூலரிஸ்டுகள் பேசுறதுனால அந்த தளத்திலிருந்து சொல்லக்கூடிய விளக்கமாக இந்த கனவுக்கு உளவியலுடைய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கனவு எப்படிப்பட்ட தன்மை உள்ளது என்றால், முதலாவது கனவு என்பது நபித்துவத்தின் 46 பாகங்களில் ஒரு பாகம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். நபித்துவத்தின் 46 பாகங்களில் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டு காலம் நபித்துவம் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியுமில்ல, அது ரசூலுல்லாஹ் எவ்வளவு காலம் நபியா வாழ்ந்தாங்க? 40 வயசுல நபியா ஆனாங்க, 63 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்ப 23 வருஷம் அவங்க நபியாக இருந்திருக்கிறாங்க. 23 வருஷத்துல ரசூலுல்லாவுக்கு முதல் 6 மாதங்கள் கனவின் வழியாகத்தான் வகி வந்தது. அவர்களுக்கு வந்த வகிகள்ல பெரும்பாலும் முதல் 6 மாதங்களில் கனவின் வடிவத்திலேயே இருந்தன. எனவே அப்போ மொத்த நபித்துவம் 23 ஆண்டுகள்ல 6 மாதம் என்பது அதை நீங்க டிவைட் பண்ணி பாருங்க, 46ல் ஒரு பங்கு வரும். 6 மாசம்ங்கிறது அரை வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்ப அரை வருஷம்ங்கிறது 23ல இருந்து 46ல் ஒரு பங்குன்னு அர்த்தம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ உண்மையான கனவு என்பது நபித்துவத்தின் 46 பாகங்களில் ஒரு பாகம். அப்போ அதனுடைய கனவனுடைய மரியாதை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, கனவு என்பது வஹியின் தொடக்கம். அப்படிதான் வருது ஹதீஸ்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி பிடிச்சிட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதற்கு பிறகு கொஞ்ச காலம் வரல. ஆனால் அந்த நேரத்தில் அதற்கு பிறகு வர ஆரம்பிக்கும் போது அவர்கள் கனவு காணுவார்கள். ரசூலுல்லாஹ் கனவு காணுவார்கள். அந்த கனவு எப்படி நனவாகும்னு சொன்னா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மிஸ்ல ஃபலக்கி சுபுஹி, எப்படி பொழுது பளபளன்னு புலருகிறதோ அது போல இருள் நீங்கி வெளிச்சம் வரும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன செய்யும்னா ரசூலுல்லாஹ்வுடைய கனவு நனவாக மாறும் அப்படிங்கிறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹீயினுடைய தொடக்கம் என்பதே இந்த கனவு தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிமார்களுடைய கனவும் வஹியாக இருந்தது. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை அறுப்பதாக கனவு கண்டவுடன் அந்த செயலை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தார்கள். ஏன்னா அது வஹி அப்படின்னு அவங்க புரிஞ்சிருந்தாங்க. இது அல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், கனவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அல் முபஷிராத் என்று சொல்கிறார்கள். அது நற்செய்தி சொல்லக்கூடியது என்று சொல்கிறார்கள். அப்போ ஒன்று, நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நற்செய்தியை முன்னறிவிக்கும், அல்லது எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை முன்னறிவிக்கக்கூடிய அலாரமாக இருக்கும். ஒன்று எச்சரிக்கை மணியாக இருக்கும், அல்லது அது நற்செய்தியாக இருக்கும். அப்போ இவ்வளவு தகுதி உள்ளதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் கனவை 3 வகையாக பிரித்தார்கள். 3 வகையாக நமக்கு வகைப்படுத்தி சொன்னார்கள். முதலாவது அர்-ருயா மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய கனவு. இது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும், கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். இதை பார்க்கக்கூடியவர் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு நான் முஸ்லிம் கண்டாலும் அந்த கனவு நிறைவேறத்தான் செய்யும். புரிஞ்சுங்களா? இப்படி நல்லா கவனிக்கணும். எகிப்து அமைச்சரவையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடம் பெற்றார்களே, அந்த மன்னர் இருந்தார் பாருங்க, அந்த மன்னர் யாரு? முஸ்லிமாக இருந்தாரா அவரு? சரி, அது போயிட்டு போகுது. அல்லது அவருடன் 2 பேர் சிறையில் இருந்தாங்களே, அவர்கள் அந்த கனவை சொன்னதற்கு பிறகுதான் அந்த 2 பேருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஏகத்துவ பிரச்சாரத்தையே பண்றாங்க. அப்படின்னா அந்த கனவை காணுவது, அந்த பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி அந்த 2 பேரும் யாரு? நான் முஸ்லிம். ஆனா கனவு காண்றாங்க. அந்த 2 கனவும் அவங்களுக்கு நடக்குது. அப்போ கனவு கண்டா நனவாகும் என்பது முஸ்லிம்கள் காணக்கூடிய கனவுக்கு மட்டுமல்ல, நான் முஸ்லிம் கண்டால் நடக்கத்தான் செய்யும். அப்படித்தான் நமக்கு குர்ஆன் என்ன செய்யுது? வலியுறுத்துது. அதைத்தான் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போ கனவு என்பது அல்லாஹ்விடமிருந்து வரும், அது கண்டிப்பாக நனவாக மாறும். 2வது ஒரு கனவு இருக்குது, அது ருயா தஹ்சீன் மினஷ் ஷைத்தான். ஒரு மனிதனுக்கு பயமூட்டுவதற்காக, கவலை ஊட்டுவதற்காக, திகிலூட்டுவதற்காக ஷைத்தானிடமிருந்து ஏற்படும். அதாவது இந்த கனவனுடைய அடிப்படை என்பது அல்லாஹ்விடம் தான் வரும். ஆனா இருந்தாலும் இதுல ஷைத்தானுடைய கோளாறு இருக்கும். மனிதர்களை பயமுறுத்துவதற்காக இந்த மாதிரி கனவுகள் தோன்றும். 3வது ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் விழிப்பில் இருக்கும் போது எது அவனுடைய ஆழ் மனதில் படிந்து போயிருக்கிறதோ, அது பயமோ அல்லது அது ஆர்வமோ அச்சமோ ஏதோ ஒன்று, அது தூங்கும் போது வெளிப்படும். இது 3வது ஒரு வகை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3ஐயும் நமக்கு சுட்டி காட்டி, இதுல முதலாவது இருக்குது பார்த்தீங்களா, அது அல்லாஹ்விடமிருந்து வருவது என்று சொன்னார்கள். இதுல கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல வேண்டி இருக்கிறதுனால நான் அப்படி தலைப்பு செய்தி மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். கனவு காணும் போது அதை நாம் எப்படி கையாள வேண்டும், அந்த விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டல் ஹதீஸ்கள்ல வரும்போது 4-5 ஹதீஸ் வருது மொத்தமா. அது ஒன்னொன்னையா நான் பொருள் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா ரொம்ப லேட் ஆகும். அதனால அந்த ஹதீஸனுடைய சுருக்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நல்ல கனவும் காண முடியும், தீய கனவும் காண முடியும். அதாவது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கனவாகவும் இருக்கலாம், நமக்கு அச்சம் தரக்கூடிய கனவாகவும் இருக்கலாம். அச்சம் தரக்கூடிய கனவுனா சைத்தான்றது வருது அந்த கனவு அல்ல. அதாவது நமக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு, அதனை முன்னறிவிப்பாக இறைவன் நமக்கு தரக்கூடிய அந்த மாதிரியான கனவுகள். இப்படி 2 வகையான கனவுகள் இருக்கலாம். இப்படி ஒருவர் மகிழ்ச்சிகரமான கனவை கண்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஹதீஸ்ல வருது. முதலாவது, அந்த கனவை காட்டியதற்காக அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹதீஸ்ல வருது. 2வது, அந்த கனவின் மூலமாக மகிழ்ச்சி பட வேண்டும். பரவாயில்ல, அல்லாஹ் நமக்கு இப்படி இதை காட்டி இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். 2வது மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். 3வது, அந்த கனவை நம்முடைய நலன் நாடக்கூடிய வட்டாரத்தில் மட்டும் அதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும். நலன் நாடக்கூடிய வட்டாரம், அது குடும்ப வட்டாரமாக இருக்கலாம், அல்லது நட்பு வட்டாரமாக இருக்கலாம், அல்லது வணிக வட்டாரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆக மொத்தத்தில் நலன் நாடக்கூடிய, சொன்ன உடனேயே நம்மளை கேலி பேசுகிற ஆள்னு வச்சுக்கோங்க, அல்லது சொன்ன உடனேயே நம்ம மேலே பொறாம பொச்சரிப்பு வர்ற ஆள்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் வாயை திறக்கவே கூடாது.
அப்போ இந்த 3 விஷயங்களை நல்ல கனவு காணக்கூடியவர் செய்ய வேண்டும். சரி, அதே நேரத்தில் காணப்படக்கூடிய கனவு என்பது தீய கனவாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அந்த எப்படியும் பழிக்க போகுது அது இல்லையா? அந்த கனவினால் அந்த கனவு நனவாகும் போது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து அப்போதே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டுவிட வேண்டும் முதல்ல. இரண்டாவது, ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பு கேட்க வேண்டும். எல்லாமே ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள் தான். மூணாவது என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த கனவு கண்ட உடனே நம்ம அப்படி மிரட்சியோட விழிப்போம் இல்லையா? விழிச்ச உடனே முதல்ல என்ன செஞ்சோம்னா, இறைவா இந்த கனவு நனவானால் ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, ஷைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு கேட்டுட்டு இடது பக்கம் மூணாவது என்ன செய்யணும் சொன்னா, இடது பக்கம் 3 தடவை துப்ப வேண்டும். துப்புறது எச்சி துப்புறது அல்ல, அப்படி அதாவது அந்த து அப்படிங்கிற சவுண்டு கேட்கணும், எச்சி விழக்கூடாது, அந்த காத்து மட்டும் என்ன செய்யணும் அப்படி மொத்தமா வெளியேறணும், அந்த மாதிரி துப்புறது. இப்படி 3 தடவை இடப்பக்கம் துப்பிக்கொள்ள வேண்டும். அடுத்து அந்த கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, நல்லவங்கள்ட்ட கூட சொல்லக்கூடாது, நம்முடைய நடல் நாடக்கூடியவங்கள்ட்ட கூட சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா கனவை நாம ஒருத்தர் சொல்லி அவர் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரமோ அல்லது ஏதாவது ஒரு விளக்கமோ சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், தேவையில்லாத மனப்பிராந்தி வந்துடும், தேவையில்லாத மனக்குடைச்சல் ஏற்பட்டுரும், அது ஒரு பெரிய தலைவலியை உண்டாக்கிடும். அதனாலதான் இந்த கனவை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற வழிகாட்டல ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதற்கு பிறகு அவர் முடிந்தால் எழுந்து உது செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று தொழ வேண்டும். அதே மாதிரி அதற்கு பிறகு அவர் உறங்குவதற்கு படுப்பதற்கு நேரம் இருந்தால் எந்த பக்கம் படுத்திருக்கும் போது அந்த தீய கனவை கண்டாரோ அதற்கு நேர் எதிர்புறமாக படுக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் இப்படி இருந்ததை இப்படி மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நற்குறிக்காக அந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள். அப்போ இதுல நீங்க நல்லா கவனிக்கணும், தீய கனவாக இருந்தாலும் நல்ல கனவாக இருந்தாலும் அதை பார்க்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட வழிகாட்டல்களை பேணிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பகல் கனவு பலிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மக்கள்கிட்ட இருக்கு. அப்படி அல்ல. கனவு என்பது அது இரவில் கண்டாலும் பலிக்கும், பகலில் கண்டாலும் பலிக்கும். இன்னும் சொல்ல போனா மிகவும் உண்மையான கனவு என்பது சஹர் நேரத்தில் காணப்படக்கூடிய கனவு. ஏனென்றால் அந்த நேரம் என்பது நம்முடைய உடல் எல்லா உணவெல்லாம் செரிச்சு கிரிச்சு ரொம்ப இலகுவான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அது மட்டுமல்ல, உலக வானத்திற்கு இறைவன் வரக்கூடிய நேரம் அது. வானவர்களுடைய சஞ்சாரம் இருக்கும், ஏன்னா அவங்க ஃபஜ்ருக்கு வருவாங்க, அங்க வானவர்களுடைய சஞ்சாரம் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் காணக்கூடிய கனவுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான பலிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறான். அப்போ அஸ்தகு ருயா என்கின்ற அந்த பேரில் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள், மிகவும் உண்மையான கனவு அது என்று சொன்னார்கள். பகல்ல காணக்கூடிய கனவு பலிக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எப்படி பார்த்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி வழியில் சிறிய தாயாராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய பேரு உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் என்பது. ஒரு நாள் அவங்கள ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்தாங்க. வந்த இடத்துல அவங்க வீட்டில் தூங்குனாங்க. ரசூலுல்லாஹ் தூங்கும்போது அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு தலையெல்லாம் வாரி விட்டு பேன்லாம் பார்த்து விட்டாங்க, தூங்குனாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுது. இப்படி மகிழ்ச்சி பட்டுட்டு அப்படியே எழுந்தாங்க, சிரிச்சுக்கிட்டே எழுந்தாங்க. எழுந்தவொடனே அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி நீங்கள் ஒரு புன்னகையை உங்களுடைய முகத்தில் பார்த்தேன், சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எழுந்தீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஒரு பகல் நேரம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் பிற்காலத்தில் கடலில் பயணம் சென்று அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வார்கள் அப்படின்னு நான் பார்த்தேன், அந்த மகிழ்ச்சியில் தான் நான் சிரிச்சேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி கடல் பயணம் மேற்கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவார்களே மேன்மக்கள், அவர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் உடனே துவா செஞ்சாங்க. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இதே உம்மு ஹராம் பின் மில்ஹான் அப்படிங்கிற அந்த பெண்மணி அவர்களுடைய அதாவது முஆவியா காலத்தில் கப்பல் படையில ஒரு ஆளாக இடம்பெறுகிறார்கள். அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கப்பல் படையில ஒரு ஆளாக இடம்பெற்று அதில் ஏற போகும்போது தவறி விழுந்து ஷஹீதாகிறார்கள்.
ரசூலுல்லாவுடைய அந்த கனவு என்பது இங்கே நினைவாச்சு. அவங்க அதில் ஒரு ஆளாக ஏறிட்டாங்க, ஏறி தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த கனவு நனவானது பார்க்கப்பட்ட நேரம் என்பது பகல் தான். அதனால பகல் கனவும் பலிக்கும் அப்படின்னு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தலைப்பை போட்டு அந்த தலைப்புல இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அப்போ எனவே பகல் கனவு என்பது அதுவும் பலிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி கனவு விஷயத்துல நாம் தவிர்க்க வேண்டிய சில செய்திகள் இருக்கு, முக்கியமா சில செய்திகள் இருக்கு. கொஞ்சம் நேரமானாலும் இதை சொல்லி முடிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கங்க. கனவு விஷயத்தில் பொய் சொல்லக்கூடாது. காணாத கனவை கண்டதாக சொல்வது மிக மோசமான பொய், கடைந்தெடுத்த பொய், ஜம்காலத்தில் வடிகட்டின பொய். அது காணாத கனவை கண்டதாக சொல்லவே கூடாது. சில பேர் தங்களுடைய மரியாதையை, தங்களுடைய மகத்துவத்தை, நான் யாராக்கும் தெரியுமா, நான் எப்படியாக்கும் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் கனவுல வருது அப்படின்னு தங்களுடைய மேட்டிமையை நிரூபித்துக் கொள்வதற்காக மக்கள்கிட்ட இல்லாத போலாதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுங்கிறது மிகப்பெரிய தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஃப்ரல் ஃபிரா ஐ யுரிய ஐனைஹி மாலம் யர, காணாத கனவை கண்டதாக சொல்வது ஆகப்பெரிய வடிகட்டிய பொய் என்று சொன்னார்கள். ஏன்னா கனவுங்கிறது அல்லாஹ்ட்டருந்து வர்றதுன்னு சொல்லியாச்சு, நபித்துவத்தின் 46 பங்கில் ஒரு பங்குன்னு சொல்லியாச்சு, வஹீனுடைய தலைவாசல்னு சொல்லியாச்சு, நடக்கும்னு சொல்லியாச்சு. இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகு அந்த விஷயத்துல போய் விளையாடுனா அல்லாஹ் கோபமா இருக்காதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மக்களை முட்டாளாக்குறதுக்கு முயற்சி பண்றேன்னு அர்த்தம், மக்களை ஏமாத்த போறேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆதாயம் மக்கள் மீது உன்னை பற்றி ஏதோ ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவன் காசுல, அவன் ஜேபுல இருக்கிற காசை நீ என்ன செய்வ, பறிக்க போறேன்னு அர்த்தம், ஆதாயம் அடைய போறேன்னு அர்த்தம். சொல்ல போனா மக்களை முட்டாளாக்க போறேன்னு அர்த்தம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது மிகப்பெரிய தவறு, ஆகப்பெரிய பொய் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல கண்டிச்சாங்க, காணாத கனவை கண்டதாக யார் பீட்டிக் கொண்டு மெச்சிக்கொண்டு தெரிகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் என்ன தண்டனை தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லிஃப அன் யஅகித பைன ஸஈரத்தைனி வலன் யஃஅல். அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, 2 கோதுமையை கொடுத்து இந்த ரெண்டையும் ஒண்ணா முடிச்சு போடுன்றுவானா. கோதுமையை முடிச்சு போட முடியுமா? 2 கோதுமையை சேர்த்து ஒண்ணா முடிச்சு போட முடியுமா என்ன? அப்போ நடக்காத விஷயத்தை எல்லாம் செய்ய சொல்லி என்ன செய்வான், அவர்களை தண்டிப்பான், அவர்களை வேதனைப்படுத்துவான், அவர்களால் அது முடியவே முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லாத்தையும் விட ஒரு செய்தி அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், கனவுலக மேதை இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி ஒரு செய்தி வருது. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெரிய அறிஞர், நிறைய குர்ஆன் ஹதீஸ் ஞானம் பெற்றவர், ரொம்ப பக்குவமான மனிதர், ஹலால் ஹராம் பேணுவதில் ரொம்ப உச்சமான மனிதர். அல்லாஹ் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த தகுதியை கொடுப்பான். அவங்க ஒரு தடவை மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த ஒரு சபையில் ஒரு ஆள் வந்தார். வந்தவர் சொன்னார், நான் ஒரு கனவு கண்டேன், கஅன்னபி யதைய கதஹன் மின் சுஜாஜின் ஃபீஹி மாஉன். என் கையில் ஒரு கண்ணாடி குடுவை இருக்குது, அதில் தண்ணி இருக்குது, என் கையிலிருந்து தவறி அந்த கண்ணாடி குடுவை கீழே விழுந்துருச்சு, விழுந்து அந்த கண்ணாடி குடுவை உடைஞ்சு போச்சு, ஆனால் தண்ணி சிந்தவே இல்லை. நான் இப்படி ஒரு கனவை பார்த்தேன்னு சொன்னேன். கையில் இருந்த கண்ணாடி குடுவை விழுந்து உடைந்து விட்டது, ஆனால் உள்ள தண்ணி சிந்தவே இல்லை, இதை நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னார். இமாம் இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இத்தகில்லாஹ வலா தக்திப் அப்படின்னா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, பொய் சொல்லாத கனவுல அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், சுப்ஹான் அல்லாஹ், நான் ஏன் பொய் சொல்ல போறேன், அல்லாஹ் தூய்மையானவன், நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் கண்ட கனவு தான் அப்படின்ட்டாங்க. உடனே இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா இந்த கனவுக்கு விளக்கம் என்ன தெரியுமா, உம்முடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பெற்றெடுத்து விட்டு மகராசி போய் சேர்ந்து விடுவாள் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியுமில்ல அர்த்தம், குழந்தை உயிரோட இருக்கும், தாய் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. அந்த சபை முடிஞ்சு அந்த ஆள் வெளியே வந்தார். வந்தவர் சொன்னார், நான் இந்த மாதிரி கனவுலாம் காணலை அப்படின்ட்டார், நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ட்டார். ஆனாலும் அவருக்கு கொஞ்ச காலம் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, மனைவி இறந்து போய்விட்டார், குழந்தை மட்டும் இருந்தது. இதில் என்ன விஷயம்னு கேளுங்க நீங்க, இந்த கனவு காணப்படவில்லை, அது பொய்ங்கிறது நிரூபணமாயிருச்சு, ஆனால்
நல்லவர்களுடைய வாக்கு விழுந்து விட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால தான் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்றது. காணாத கனவை கண்டதாக சொல்வதுங்கிறது ஆக அற்பத்தனம், ஆக மோசமான குணம் அது. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு சில பேர் தங்களுக்கு ஒளிவட்டமெல்லாம் கட்டிக்கிறாங்க. நாம் பெரிய ஆளு அப்படின்லாம் ஒளிவட்ட கட்டிக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறுங்கிறத தயவு செய்து நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட்ல அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய புஸ்தகங்கள் 2 புஸ்தகம் இருக்குது. எதுன்னு சொல்லுங்க பாப்போம். இஸ்லாமிய புஸ்தகங்கள்ல 2 புஸ்தகம் நிறைய சேல்ஸ் ஆகும். ஒன்று குழந்தைகளுக்கு அழகான பெயர்கள் நிறைய சேல்ஸ் ஆகும். இன்னொன்று கனவின் பலன் நிறைய சேல்ஸ் ஆகும். அந்த 2 புக்கு புரிஞ்சுங்களா? என்னன்னா கனவை பார்த்துட்டு இவங்களாம் அந்த புஸ்தகத்தில் என்ன செஞ்சுட்டு அந்த கனவை புரட்டி பார்த்து, ஓ இதுக்கு இந்த விளக்கமோ அப்படின்னு எடுத்துக்குவாங்களாம். தயவு செய்து அப்படிலாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விஷயம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் நீங்க அந்த குவாலிட்டியில் அந்த கனவை பார்த்தீங்களா இல்லையாங்கிறது என்ன செய்யணும், கன்ஃபார்ம் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது, பார்க்கப்பட்ட கனவு சூழலுக்கு தகுந்து விளக்கங்கள் மாறுபடும், ஆட்களுக்கு தகுந்து விளக்கங்கள் மாறுபடும், அளவுக்கு தகுந்து விளக்கங்கள் மாறுபடும். ஒண்ணுமில்ல, இதே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தான் அவங்கள்ட்ட இதே மாதிரி ஒரு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவர் சொல்கிறார், நான் பாங்கு சொல்வதாக கனவு கண்டேன் என்று சொன்னார். நான் பாங்கு சொல்வதாக கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டார். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அப்படியா, இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அந்த சபை முடியவே இல்லை. இன்னொருத்தர் வந்தாரு, அவர் சொன்னார், நான் பாங்கு சொல்வதை போல கனவு கண்டேன். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்கிட்ட சொன்னாங்க, அவர்கிட்ட சொல்லலை, கூட இருந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த ஆளை பிடிச்சி கட்டி வைங்க, இவன் திருடன் அப்படின்னா. ஒருத்தர் பாங்கு சொல்றாரு, இந்த வருஷம் ஹஜ்ஜி வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, நானும் பாங்கு சொன்னேன் அப்படின்ட்டு, இவன் திருடன், பிடிச்சி கட்டி வைங்கிறார். கட்டி வச்சா அந்த ஆள் சொல்றான், ஆமா நான் திருடினேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இவன் திருடன் கட்டி வைங்கன்னு சொன்ன உடனே மக்களுக்கு ஆச்சரியமா போச்சு. 2வது, அந்த ஆள் வாயால ஒத்துக்கிட்டதுன்னு இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஆச்சரியமா போச்சு. இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடைசியில் விளக்கம் சொன்னாங்க. நான் ஏன் இந்த விளக்கத்தை சொன்னேன் அப்படின்னா, முதலாவது பாங்கு சொல்வதாக கனவு கண்ட அந்த மனிதர், அவருடைய அங்க குறிகளை வைத்து நான் பார்த்தேன், அவர்களுடைய அறிகுறிகளை வைத்து பார்த்தேன். அந்த அறிகுறிகளில் இருந்து அவருக்கு இதுதான் விளக்கம் என்று நான் குர்ஆனிலிருந்து விளக்கம் கண்டேன் என்று சொன்னார். என்ன குர்ஆன்ல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ், மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு வருமாறு நீங்கள் அதான் கொடுங்க, அழைப்பு கொடுங்க. அழைப்புனா அதான் அர்த்தம். நம்ம இடத்துல தான் அதானுங்கிறது அல்லாஹ் அக்பர் பாங்கு, அது ஹஜ்ஜுக்கு கொடுக்குற அந்த அழைப்புக்கும் அல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்துறான், அதான் கொடுங்கன்னு சொன்னான். அப்ப எனவே அந்த ஆயத்தினுடைய தாத்பரியத்திலிருந்து நான் என்ன செய்தேன், இவருடைய அறிகுறிகள் நன்றாக இருந்த காரணத்தினால் இவருக்கு இதுதான் விளக்கம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடிந்தது. சரி, அப்படின்னா இன்னொருத்தருக்கு திருட்டு பையன் சொன்னீங்களா, அது எங்க இருந்து சொன்னீங்க, அதையும் குர்ஆன்ல இருந்து தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஓதன பகுதிகளில் ஒரு இடத்துல வருது, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து தானியங்கள்லாம் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. போகும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய பணியாளர்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய அந்த தானிய மூட்டையில அவங்களுக்கே தெரியாம, நாம அளக்கிறோம்ல, அளக்கிறதுக்கு பயன்படுத்துற அந்த மரக்கா இருக்குல்ல, அது தங்க மரக்கா, அதை நீங்க அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய மூட்டையில வச்சு கட்டி விட்டுருங்க. குறிப்பா யார் இதுல கட்டுங்கன்னு சொன்னா, தன்னுடைய ஓன் சகோதரர், ஓன் பிரதர் புன்யாமீனுடைய இதுல வச்சு கட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். அப்படி கட்டி விட்டுட்டாங்க. கட்டி விட்டது பிறகு அவங்க அதை தூக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, பின்னால ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கூட்டத்தை துரத்திக்கிட்டே போகுது. அப்படி துரத்திக்கிட்டே போகும்போது, அஸ்ஸன முஅத்தினுன் ஐயத்துஹல் ஈரு இன்னக்கும் லசாரிகூன், அந்த துரத்திக்கிட்டு போன அந்த படையில ஒருத்தர் இப்படி அறிவித்தார். அதில் ஒருவர், ஒரு முஅத்தின், முஅத்தின்னா என்ன அர்த்தம்னா அறிவிப்பாளர்னு அர்த்தம். அதுதானே, அவர் அதான் கொடுத்தார். அதான் கொடுத்தார்னா அறிவிப்பு கொடுத்தார். என்ன அறிவிப்பு கொடுத்தார்? ஐயத்துஹல் ஈர், பயணக்குழுவே
இன்னக்கும் லசாரிக்கூன், நீங்க எல்லாம் திருட்டு போய, அரசாங்கத்தில் ஒரு பொருளை காணாம போச்சு, நீங்க தான் தூக்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு அவர் அறிவிச்சாரு அப்படின்னு எல்லாம் ஆயத்துல சொல்றான். இந்த அறிவிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேரும் அதான் தான். அப்போ இந்த அதானிலிருந்து தொடர்புடைய செய்தி எதுவாக இருக்கிறதுன்னு சொன்னா திருட்டாக இருக்கிறது. எனவே இந்த மனிதர் நான் அதான் சொன்னேன்னு சொல்லும்போது இவருடைய உடல் அசைவு மொழிகள், இவருடைய பாடி லாங்குவேஜ், இவருடைய அங்க அடையாளங்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது இந்த அதான் என்பது சரியாக எனக்கு தெரியவில்லை, எனவே இவர் திருடராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியில் அவர் ஒத்துக்கிட்டார் அதை. அப்ப நீங்க பாருங்க, ஒரே கனவு தான். ஒருத்தர் பாங்க சொல்றார், இன்னொருத்தர் பாங்க சொல்றார். ஒருத்தருக்கு ஹஜ்ஜி, இன்னொருத்தருக்கு கைவெட்டு, இல்லையா? அப்படின்னா நாம புஸ்தகத்தில் பார்த்து எப்படி முடிவுக்கு வர முடியும்? அதான் என்னுடைய பாயிண்ட். புஸ்தகத்தில் நாம பாங்க சொல்றோன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, போய் பார்த்தா என்ன இருக்கும் அதுல நம்ம எதை எடுக்க முடியும்? எனவே கனவுக்கு இப்படியெல்லாம் விளக்கம் இருக்கிறது என்று வேண்டுமானால் அந்த புஸ்தகத்திலிருந்து நாம் நாலேஜை பெறலாமே தவிர, நாம் கண்ட கனவுக்கு இதுதான் பலன், இதுதான் தாத்பரியம் அப்படிங்கிறத அதிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஆத்தன்டிக்கா எடுக்க முடியாது, அதை உறுதியாக எடுக்க முடியாது. வேணா படிச்சு பார்த்துக்கலாம். அப்போ அப்படித்தான் நாம் என்ன செய்யணும், அந்த புஸ்தகங்களை அணுகணும் அப்படிங்கிறத நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் கனவு என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய முன்னறிவிப்பு, நற்செய்தி அல்லது எச்சரிக்கை அப்படிங்கிற கண்ணோட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். கனவை பார்க்கக்கூடியவர்கள் அது நல்லதாக இருந்தால் அல்லது தீயதாக இருந்தால் என்னென்ன சொல்லப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டல் படி நடந்து கொள்ளும் போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த கனவை நம்முடைய வாழ்க்கையில் நனவாக்கி அதன் மூலமாக நன்மைகளை தருவான். அது நனவாகும் போது தீமை ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டமாக இருக்குமேயானால் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.